உங்க குழந்தைக்கு டயப்பர் போடுறதுனால இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்னா இந்த 4 விஷயத்த பண்ணவே கூடாதுங்க. டயப்பரை எவ்ரி 3 to 4 hours ஆச்சு சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது. நீங்க டயப்பரை இப்படி சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதுனால உங்க குழந்தைங்களுக்கு இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இங்க நிறைய பேரண்ட்ஸ் பண்ற தப்பே இதுதாங்க. குழந்தைக்கு ப்ரொலாங்ட் ஹவர்ஸ் டயப்பர் அப்படியே போட்டு விடுறது. அதனால குழந்தைங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ எவ்ரி 3 to 4 hours சேஞ்ச் பண்ணிடுங்க. செகண்ட், அடிக்கடி வைப்ஸ் யூஸ் பண்றது. நிறைய வைப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆட் ஆயிருக்குங்க. ஸோ அதனால ஸ்கின் இரிட்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. வைப்ஸோட யூசேஜை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்றீங்கனாலும் ஆப்ட் ஃபார் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ வைப்ஸ். தேர்ட், குழந்தைங்களுக்கு எப்பவுமே டயப்பர் போட்டு வச்சுக்கிறது. குழந்தைக்கு எவ்ரிடே அட்லீஸ்ட் ஃபியூ டைம்ஸ் 10 to 15 minutes ஆச்சு டயப்பர் ஃப்ரீ டைம் கொடுக்கணும். ஃபோர்த், டயப்பர் போடுற இடத்துல பவுடர் போடுறது. ஸோ பவுடருக்கு பதிலா நம்ம ஜிங்க் ஆக்சைடு கிரீம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. டயப்பர் கிரீம்ஸ் விற்கும் இல்லைங்களா? ஸோ டயப்பர் கிரீம் போட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் டயப்பர் போட்டோம்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆன ரிஸ்க் வந்து மினிமைஸ் பண்ணும். இந்த 4 ஸ்டெப்பை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்க இன்ஃபெக்ஷன் இல்லாம நல்லா ஹாப்பியா இருப்பாங்க.